ஹாய் கைஸ், வெல்கம் டு கிளாஸ் ஹார்ஸ். இன்றைக்கி நம்ம செஸ்ஸு விளையாடுறத பற்றி ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க வரோம். அதுவும் நம்ம அண்ணன் தம்பிக்கிட்ட. யார் அந்த தம்பி ஒருவேளை ஒலிம்பியாடுக்கு வந்தானே அவனா இருக்குன்னு கேட்பீங்க. அதுவும் நம்ம தம்பி என்பது இவன் தாங்க, வேறு யாருமே இல்லை. ஓகேவா கைஸ்? அப்ஸ் டவுன் காசு தான் உங்களுக்கு அது ஒரு காயின் மட்டும் மிச்சமா. நீங்கள் கிளாஸ் ஹார்ஸில் இதோட காயின் ஒன்று தொலைஞ்சிருச்சு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அண்ணன் இந்த கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு காயின் எப்படி விளாட ஒரு காயின் பிடிச்சிடாது அப்படி கொஞ்சம் கீழே ஒரு அழகான திராட்சை கொடுக்கு கடைசியில் அதுக்காக நம்ம செஸ்ஸு ஒலிம்பியாடு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு காயின் தொலைஞ்சிச்சு. இதை வச்சுக்குவோம், வடி கோச்சு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ராஜா ஒயிட்டு. இப்போ நீங்கள் நகட்டல்னா பாயிண்ட் நம்பர் 1 குதிரை தான் உங்களுக்கு பலிவி. இப்போ உங்களுக்கு நல்ல சாய்ஸ் கிடைக்கிற ஏத்தாப்பில் இருக்கிற காயின் என்னதுன்னா குதிரை தான். குதிரை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த எண்டு வரைக்கும் போயிடலாம். அப்புறம் ஆப்பு வச்சுட்டாங்கன்னா மற்றும் அது குதிரை கொண்டு போகலாம். அப்படியே என்ன செய்யலாம். அப்புறம் தான் யானை. ஃபஸ்ட்டு குதிரையின் ஆட்டம். ஃபஸ்ட்டு யாரோட ஆட்டம்னா யாரோட ஆட்டம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குதிரையின் ஆட்டம். குதிரையின் ஆட்டம் முடிந்தவுடன் அதற்கு பக்கத்தில் இருக்கும் யானை ஆட்டம். குதிரை ஆட்டம் முடிந்தவுடன் அதில் பக்கத்தில் இருக்கும் யானை ஆட்டம். இந்த யானை ஆட்டம் நான் பார்த்தீங்கன்னா மந்திரி ஆட்டத்தை கொண்டு போயிடுறேன் சென்டரில். அப்படி மந்திரி ஆட்டம் முடிச்ச பக்கத்தில் இருக்க ராணி ஆட்டம். அவளே அந்த எண்ணம் தான். வர சிப்பாய்களை கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணுங்க. சிப்பாயை கொண்டு வந்துட்டு பிடிக்கணும். இந்த என்னடா நம்ம தமிழ் ஓவர்ஸ் கேம் பார்க்குறோம். பாருங்க ஸ்தம்பு, இது தம்பி விற்க விடவே மாட்டேன். எப்போ பாருங்க ஸ்டார்ட்டு. இப்போ இவன் வரகாட்சியில் தம்பி எங்கே போடுவான், மதுளாப்புக்கு. என்ன செய்வான் இப்போ பாருங்க யாருக்கு சொல்லி முடியுதுன்னு. ராஜாக்கு செக்மேடு. ஸ்டார்டிங்காக செக்மேடாடா பார்ப்போம். கேம் இன்ட்ரெஸ்டாக போய்ட்டுருக்கோம். நெக்ஸ்ட் இவனுக்கு ஆப்பு வைக்கலான்னு பார்ப்பேன். ஆனால் அவன் அடிப்பான். இங்கே இவனுக்கு ஆப்பு வைக்கல பார்ப்பான். எவன் அடிக்க மாட்டேங்க, அடிச்சு விட்டுருவான். கடைசியில் அவனுக்கு 2 பால். ஏன்னா இவன் விடாமல் கூடாதுன்னு சொல்லிட்டு சிவன் தன்னோட குதிரையை எடுத்து சிவன் ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸ்டார்ட் பண்ணுறத எடுத்து சிவன் இவன் பிளாக் காட்டுறதுனால ஒரு யானை டர்ன்னு கழி பண்ணிடுவான். அவனுக்கு 3 காயின் லாபமாக போயிடுச்சு. அவனுக்கு என்னன்னா 3 காயின் லாபம். நான் ஸ்க்ரீன் பக்கத்தில் கொஞ்சம் வைக்கலாமான்னு நான் யோசிச்சிருக்கேன். இதில் நான் ஒயிட் ஆப்பைஸ் ஒப்சி. இப்போ நான் ஒயிட்டு நட்டமா, ஒயிட் எனக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்வேன், இங்கே வந்துடுவான். இவனுக்கு தம்பிக்கு கரெக்டான சான்சஸ் தான். தம்பி தகுவான சொல்லிட்டான். கொஞ்சம் தம்பிக்காக என்ன செஞ்சான், இவன் இந்த காப்பு எலிசேப்பு விடணுமே சொல்லிட்டு ஒரே சேர்ப்பு இங்கே எங்கேஸ்தான் இவன் அதுக்கு டபுளோட வைக்கணுமே சொல்லிட்டு இங்கேச்சான். அப்பா விசாரணை சாமி அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கான். இங்கே வந்துட்டான். ஆஹா வந்துட்டானே நம்ம பக்கத்தில் அப்படின்னு சொல்லிடா. அப்படி இங்கே வந்துட்டான். இங்கேட வர இங்கே சொல்லிங்க இப்படி பிடிப்போம் ரெட்டியா. இப்போ பாடுறா என் கோட்டுக்குள்ள நீ உனக்கு கொண்டு வர வேண்டாம். அவனை எப்படியா பார்க்க எப்படி இங்கே செய்வான். இவன் டபுள் புஸ்ஸுக்கு கழிச்சு சொல்லிட்டான். ஐயோ ஆப்பி வச்சுட்டானே பேக் சொல்லி விட. இப்போ என்ன செய்வானோ இவனும் ஃப்ரண்ட் இங்கே வந்துட்டான். ஆஹா அருமை தரும் சாய்ஸ். இங்கே வந்துட்டான். இவனா இங்கே பேக போனான் அப்படின்ட்டு காசு இங்கே வந்துட்டான். அவன் கோயம்புத்தூர் முடிச்சிட்டான். என்னோட ஆட்டைக்கெல்லாம் இது பண்ணிட்டு முடிச்சிட்டான். இதெல்லாம் என்ன செய்வான் பிளாக்ஸ் அந்த ரைட்டு ஒயிட்டா. ஒயிட்டுக்காக சாய்ஸு ஏன்னா நம்மளுடைய யானையை அப்படி கொழி பண்ணிட்டாங்க.
இப்போ என்ன செய்வேன், இவன் கரெக்டாக இங்கே வந்துடும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டரா. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டர் என்னையோட ஆக்சுவலின்னு சொல்லு இங்கே வச்சுருவான். ஏய் நான் என்னோட ராணிக்கு சப்போர்ட் எனக்கு என்னோட தப்பு பண்ணிங்க. இவன் என்னன்னா இவன் சப்போர்ட்டாக இவன் சப்போர்ட் இருக்கான். நெக்ஸ்ட் இவன் ஸ்டார்ட் பண்ணுறதான் போட்டு வச்சுட்டு சாப்பு இப்படியே போயிடுவாதான் பெஸ்ட்டில் வச்சு வாங்கிட்டான். இப்போ இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு யானை தன்னோட கோட்டையே உள்ளட்டாங்க. இங்கிட்டு போனால் நான் அப்போ இப்படி போயிட்டு இங்கே வந்துட்டான். பிளாக்கு சரியான கபோர்டில் ஒயிட்டை வெட்டி போட்டான். பிளாக் ஒரு கையும் இல்லை. உடக்கோடாடுட்டான்னு சொல்லிட்டு எடுத்து நம்பரில் குதிரையை எடுத்து வச்சுதான் வெட்டு கன்ஃபார்ம் சொல்லி அடிச்சான். ஆஹா வெட்டு கன்ஃபார்மே சொல்லிட்டு இவன் இங்கே வந்துட்டு ராணி பக்கத்தில் எப்போ தான் யாரையும் அடிக்க போகிறேன் தைரியம் எடுத்து டக்குனு இவன் அடிச்சான். ராஜா செக்கு இப்போ சார் அதாவது என்ன ராசா வெளில வர ரசம் தெரிஞ்சு போயிடுவான். இவன் அடிச்சிடுவான். ஆஹா செக் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருவான். நல்லா சரியான அப்படா அப்படின்னு அடிச்சுவான். ஆஹா ஃப்ரெண்டு போயிடுவான் சொல்லிட்டு ஃப்ரெண்டு போயிடுவான். வீடியோ எடுக்கிறேன் கரெக்டாக இருக்கிற நேரத்துக்கு காய்ஸ். இப்போ என்னன்னா நினைக்கிறேன்னா இப்போ இப்படி இருக்குல்ல காய்ஸ், இப்படி எடுத்துட்டு இவன் எங்கே போகிறானே தெரியல. அதுக்காக இவன் நான் எங்கே வைக்கலாம் இவன் எங்கேருந்து இங்கே வச்சா இவன் காப்பு. ஆஹா ஆப்பாடா இன்னைக்கு இவனை ஏன் நாட்டையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டீங்கன்ட்டான். ஓப்ஸி கொண்டு வந்துட்டாங்க. இப்படி கொண்டு வர முடியாது. பின்னாடி பிளாக்கு சரியான ஆப்பு இங்கே வச்சுட்டா. இங்கே வச்சது தானே இப்போ என்ன செஞ்சுட்டான். ஐயோ நமக்கு இப்போ ஆப் பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டான். இவ்வளோதாங்க ஸ்ட்ரெஸ் ஒன்று முடிக்கல. நீங்கள் யார் ஜெயிப்பாங்க கண்டுபிடிப்பீங்க. ஆக்சுவலி பிளாக்கு சுத்தமாக காலையே இல்லை காசு பிளாக்கு காட்டையும் விட போடு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்வேன் இவன் வந்துடுவான். நெக்ஸ்ட்டு ஒயிட்டா பின்னா ஸ்டெப் பேக் ஸ்டெப்பு இவன் ஃப்ரெண்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட் ஸ்டெப்பா இவன் ஃப்ரெண்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு யார் இவன் ஆட்டையை போட்டு இவன் எங்கள் காலி பண்ணிடுவான். நெக்ஸ்ட்டு என்ன செய்வான் இவன் இங்கே வந்துடுவான். நெக்ஸ்ட்டு ஒயிட் ஆட்டை ஒரே ரெடி தான் அடிச்சு அரசு இருக்குது ஆப்பு. அரசருக்கு ஆப்பாட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அரசர் மோதிட்டாருன்னு சொல்லிட்டு அப்சின்னு சொல்லிட்டு அப்சலம் இங்கே வந்துட்டாங்க. ஆனால் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்காது சொன்னீங்க. ஃப்ரெண்ட் வந்துட்டான். ஃப்ரெண்டு வந்த உடனே ஆஹா ஃப்ரெண்டோட நீ வச்சதோடன்னு சொல்லிட்டு போயிட்டு எங்கே இங்கே வந்துட்டான். நெக்ஸ்ட் இவன் சுத்தம் பிளாக் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் இவன் என்ன செய்வானா இல்சேப் வந்துடுவான். நெக்ஸ்ட் என்ன செய்வான் இவன் பிளாக்கா இவன் என்ன செய்வான் இங்கே வருவான். தெரியாம இவன் பிளாக் அடிச்சிடுவான். பிளாக்குக்காக சாப்பிட்டு இதோட இங்கே வருவான் சொல்லிட்டு இங்கே வந்துடுவான். உப்சிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுவான். வந்துட்டு கராசாக பையன் செய்வேன் நினைப்பான். யானைக்கே ஆப்பு வச்சுருவாங்க கடைசியில். என்ன செய்ய யானை இங்கே வந்து தெரியாம யானை அங்கே வந்தவொடனே என்ன ஆகும் ஆட்டங்காலியில் பிளாக்குக்கு இருக்குது ரெடி வந்துடுவான். மேலே ஒட்டிடுவான். உப்ஸ் சரியாக முடிட்டோங்க. அப்படி ஃப்ரெண்ட் வந்த உடனே தெரியாமல் இப்படி வைப்பான். இல்லை இவனுக்கு ராணி காளி காசு தருதுன்னு காலையிட போகுது காசு யூ ப்ரயர் சொடிச்சிட்டாடா சொல்லிட்டு அப்சலாம் அடிச்சிட்டா இவன்ட்டான் அப்சலே காசு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களை காத்துட்டு இருக்க ஆப்பு
நான் ஆப்பா அட்டேங்கப்பா செம்மா போடுவானே மேட்டரு கேவிஎஸ் மிஷன் டீம் வந்துட்டாங்கண்ணே. நெக்ஸ்ட் இவன் சார்னு கொண்டு வந்துட்டாங்க. கேர் பக்கத்தில் தெரியாது. அண்டி வேலை செய்வேன். ஃபஸ்ட்டு இங்கே தான் எழுதுவேன். ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் தான் வருவேன். ஜஸ்ட் இங்கே என்னவா ஆப்பச்சு யானையை கழிப்பிடுவான். ஊப்சிடா எங்கள் ராணிட்டா சொல்லி வருவான். குதிரை இவனை தடுக்க வரும். தடுப்பூசியுடன் ஐயோ நம்மளுக்கு எங்கே இப்போ என்னென்னா இப்படி சிவனுக்கு இதெல்லாம் ஆப்பா இருக்கு. ஃபஸ்ட்டு பண்ணிட்டான். ஆஹா நல்லா ஆப்பா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை காலி பண்ணிட்டான். கடைசியில் இவனை காலி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக வந்து நின்றுட்டான் பாருங்க காய்ஸ். ராணி அதோட சோழி முடிய போயிடான்னு சொல்லிட்டு ஸ்டார்டாக ராதாக்கோட ஸ்டெப்பரில் நிற்கிறான். அவன் இங்கே சைடில் வந்துட்டான். என்ன செய்வான் ஒயிட்டு அப்படின்னு செய்வான். நிறைய டாஸ்க்குன்னு சொல்லிட்டு என் பேக்ஸு இவனும் ஃப்ரண்ட்டு அதுக்கு இவன் அடிப்பான் பாருங்க ஸ்டெப்பு. இவன் என்ன செய்வான் டிஸ்கால் வருவான். இவங்க எப்படி வச்சாலும் ட்ரா விட்டான்டா அப்படி வைக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் வருவான். இப்போ இவன் அடிக்க முடியும். இவன் அடித்தா அவன் ஆப்புக்கு இருப்பான் நின்றுவான். ஆஹா செம்ம ஆப்பிளடா காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கிட்டு போன ஆப்பிளடா பாருங்கண்டான்னு சொல்லிட்டு ஒரு நொடியை வைக்க போகிறாங்க. 3, 2, 1 இப்போ பாருங்க ஃபெயிலரு எல்லா கேமையும் க்ளோஸ் பண்ணிடுச்சு கேர்ள்ஸ். இந்த ஃபெயிலியரான ஆட்டை பார்த்துட்டு நன்றி 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 நன்றி. காசு மீறி இருக்கிறது என்னென்னா பாருங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் அந்த ராஜா இருக்குது. அந்த ராஜா வச்சு லாக் பண்ணிட்டேன். அண்டு ப்ளஸ்ஸு ஒரு மந்திரியோட கிராஸாக லாக் பண்ணி இவன் யாரும் செய்வேன். இவனும் அடிப்பான். இவன் அடிச்சிடுவான். அதாவது ராஜா பயந்துக்கிட்டு தடுத்துக்கிட்டு இருக்காரு. துடிக்கிற ராஜா. இப்போ பாருங்க வாங்க ராஜா 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 வாங்க ராஜா. டேய் என் வழியில் சுத்த கொலை பண்ணுறேன்டா. நாட்டுக்கே வந்த நெக்ஸ்ட் ராஜா. நன்றி 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 வணக்கம். செஸ்ஸோடைய ஒலிம்பியாட் ஆட்டம் நீங்கள் நிறைய பேர் பார்க்கல நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் செஸ் ஒலிம்பியோட லாஸ்ட் ஆட்டமானே ஆனால் தெரியலண்ணே அப்படி நீங்கள் எழுதுறீங்க. உங்களுக்கு இந்த மணி நியூ வீடியோஸ் or another 30 minutes videos. If you done subscribe in more or far in world, you congrats the Mr. Maman, Mr. Raja Singalam, Mr. Mohan ஆகிய இரண்டு இவர்கள் ராஜா, நாட்டுக்கே ராஜா. ஆனால் செய்தது பூஜா. பார்க்கலாம் கைஸ் நாடோட எண்டு எப்படி கலகலிக்கும். பார்த்தீர்கள் என்றால் மயங்கிருவீர்கள். அதற்கு துணையாளி வந்து விட்டான். துணையாளி வந்து விட்டான். பயப்படாதே சிங்கம். மந்திரி அவர்களை காக்கும் 2 சிப்பாய்கள் ப்ளஸ் அதே ராஜா ப்ளஸ் ராணி. நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருங்க. எனக்கு செல்ஃபோனை இப்படியே பார்க்க கை வலிக்குது. நீங்கள் அடிக்கிறது பண்ணிடுறீங்க. எனக்கு ஃபோன் வந்து அண்ணன் இந்த யூடியூப் சேனல் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. இதுவே இன்றைக்கி பப்ளிஷ் பண்ண ஃபஸ்ட்டு கட்டம் என்ன சொல்லுது? இப்போ நான் நாட்டிய கட்டம் காயின் என்ன சொல்லுது பார்க்கலாம். காயின் என்ன சொல்லுது? நாட்டிய கட்டம் என்ன சொல்லுது? காயின் என்ன சொல்லுது தாங்க கரெக்டானது. அப்போ கட்டம்னா என்ன சொல்லுது? கட்டம் சொல்கிறது என்னன்னா கருப்பு வெள்ளை என்றால்
மேல் ஆழ்ந்த ஒரு விளையாட்டாக இருக்கும். ஏனென்றால் செஸ் என்பது ஒரு நூற்றுக்கணக்கான விளையாட்டுகள். ஏன்னா கருப்பு சிவப்பு கட்டம் கட்டம் ப்ளஸ் காயின் என்ன சொல்லுது? ஏன்னா ஒரு 3000 வருடங்களுக்கு மேல்பட்ட ஒரு நாடாக இருந்து கருப்பு மற்றும் சிவப்புமான ஒரு பிக்சர்கள் கிடைத்தது. அப்படிப்பட்ட கருப்பு மற்றும் சிவப்பு கிடைத்த ஒரே ஒரு நாடு தான் கைஸ் நம்ம தமிழ்நாடு. அப்புறம் நம்ம இந்தியா. நம்ம வாழ்கிற நாடு எதுன்னு தெரியுமா? தமிழ்நாடு. கர்நாடகா வாங்குற கர்நாடகான நாடு கடல் அலை வருது. ஐவாலயம் வேலை பார்க்கணும்னு நினச்சி கேட்டுருக்கீங்க. வாங்க ஐவாலயம். ஏன் காஸ் வரேனா?